ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபதா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான பீஸா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீஸாவுக்கு தேவையான பொருட்கள். பீஸாவுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கப்பு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்த்தா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. 1/2 கப்பு மாவு சேர்த்துக்கணும். தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கணும். பிசைகிறப்ப தண்ணி பத்தலைன்னா நமக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். 3 to 4 hours வச்சுட்டு பார்க்கலாம். பீஸாவுக்கு தேவையான சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணியில் 4 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி இந்த மாதிரி வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். அஞ்சு பூண்டு எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பேஸ்ட்டு இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறோம். சுகர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டியான பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும். எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது பீஸாவுக்கான ப்ரெட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு 3 to 4 hours வச்சுருந்தோம்ல, அந்த மாவு நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து ப்ரெட் செஞ்சுக்கலாம்.
மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு பீஸா ட்ரே எடுத்துட்டு ட்ரேயில் வர மாவு தூவிக்கிறோம். நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து மேலே வச்சுட்டு மாவுக்கு மேலேயும் வர மாவு தூவிக்கணும். தூவிட்டு நல்லா சுற்றிலும் அழுத்தி விடணும் மாவை. ஏன்னா ட்ரே ஃபுல்லாக வர மாதிரி அழுத்தி விட்டுக்கணும். விட்டதுக்கப்புறம் அந்த ட்ரேலேருந்து மாவை எடுத்துட்டு ட்ரேயில் ரவை தூவிட்டு அந்த மாவை மறுபடியும் வச்சுக்கணும். வச்சுட்டு சுற்றிலும் அழுத்தி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு நடுவில் சென்டரில் ஹோல் போட்டுக்கணும். நம்ம பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸை தடவிக்கலாம். இப்போ பீஸா சாஸ் தடவியாச்சு. அடுத்ததாக சீஸ் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆலிவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை குடமிளகாயும் சிவப்பு குடமிளகாயும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சீஸ் போட்டுக்கலாம். சீஸில் பாதி மட்டும் போட்டால் போதும். இப்போ சீஸ் போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஆலிவ்ஸ் போட்டுக்கலாம். அடுத்ததாக பச்சை குடைமிளகாய் போட்டுக்கலாம். சிவப்பு குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது மிச்சம் வச்சிருக்க சீஸையும் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவனில் நம்ம வச்சுக்கலாம். நமக்கு பீஸா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடணும்.
பீஸாவை கட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக சீஸியாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் கடையில் எதையும் கேட்க மாட்டாங்க. மேலும் மேலும் வீட்லேயே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க ப்ரெட்டு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.